வணக்கங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்துருக்குறோன்னா, முருகரெல்லாம் நல்ல தரிசனம் கிடச்சிது. அதெல்லாம் நல்லபடியாக போனது. வைப்ரேஷனும் நல்லபடி அம்மாவுக்கு கிடச்சிது. அதெல்லாம் ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா, சித்தர் பீடத்தில் இருக்கோம். இங்கே வந்து மௌன சித்தர் இருக்கார். இவங்க தான் இங்கே ஜீவசமாதி அடைஞ்ச இடம். இதெல்லாம் நல்லா இங்கேயும் வைப்ரேஷன் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டோங்களா. அதுக்கப்புறம் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்குறோன்னா, இப்போ ஏற்கனவே கை ஜோசியம் பார்த்தோம், அதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து கிளி ஜோசியம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், அவருக்கு தான் பார்க்கணும். அந்த கிளி ஜோசியம் பார்க்குறதுல அவருக்கு வந்து என்ன நன்மை என்ன இது வந்து அந்த கிளி சொன்னால் தான் அவங்களுக்கு நம்பிக்கைப்படுறதுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதனால் கிளி ஜோசியத்தை ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பழனிப்படியை தொடலான்னு இருக்கோம். நல்லா எங்களை நல்லபடி செந்தில்நாதன் அவர் பேர். அதாவது திருச்செந்தூர் செந்தில்நாதன் வந்து பார்த்து வணங்கி இப்போ சென்று எல்லாமே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஆமாம், வள்ளியை பார்த்துட்டோம். அது ஒரு கஷ்டம்தான். வள்ளி மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. அதையும் பார்த்தோம். குகை இருந்தது, அந்த குகை உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். வள்ளி குகை இருந்தது. அதாவது யானை துரத்துட்டு வந்து வள்ளி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, அம்மா கிளி ஜோசியம் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்கல்லம்மா. ஆமாம், அதை பார்த்துட்டோம். அப்புறம் அந்த 10 முட்டைன்னு சொன்னீங்கல்ல, அது இது தானேம்மா? அந்த பாத்திரம் எந்த முட்டையை எந்த பாத்திரத்தில் போட்டீங்க? சில்வர் பாத்திரம் தானே? அந்த 10 முட்டையை மட்டும் சில்வர் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுதான் எங்கே வச்சாங்கன்னு தெரியல. 12 மணிக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க சுடுகாரில்.